வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி ஆன்டி கலெக்ஷன்ஸில் என்னென்ன வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து டின் ஐட்டம்ஸு, பித்தளையில் டின் ஐட்டமும் இருக்குது, இந்த நார்மலாக துத்தநாகம் அந்த டின் ஐட்டம்ஸும் இருக்குது. இதில் எதுவும் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இது வந்து ஒரு 5 kg கெப்பாசிட்டி டின்னு. இது ஒரு 4 kg கெப்பாசிட்டி. எல்லாமே கண்டிஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பலகாரம்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஒரே சைஸாக இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படியே செட்டாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். இதில் பலகாரம்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும். இதில் தான் அங்கே எல்லாம் காரைக்குடியில் வந்து முறுக்கு இந்த மாதிரி பலகாரமெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸு, அன்யூஸ்டு பீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா ஆஃப்டர் வாஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த காலத்து ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க போல். இதெல்லாம் தனித்தனியாக டின் கோட்டிங், இதெல்லாம் வெஞ்சனம், குழம்பு, ரசம் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு அடியில் வந்து சாதம் வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இதில் சாப்பாடு வச்சுக்கிட்டு இதில் மற்றதெல்லாம் ஐட்டங்கள் வச்சுக்கலாம். கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ரேர் பீஸு. இதெல்லாம் இப்போ பொருளெல்லாம் அவைலபிலிட்டி கிடைக்கல. நீங்கள் வெரிஃபை கூட அன்யூஸ்டு பீஸ் தான். நல்லாயிருக்கும். ஒரு வாஷ் பண்ணியிருக்கோம். வேணால் பாலிஷ் பண்ணிவிட்டு அவுட்டர் பாலிஷ் மட்டும் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது டின் கோட்டிங் கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சாதம் வைக்கிற அன்னக்கூடை. இது வந்து கொஞ்சம் பேருக்கு வைக்கணுன்னா இதில் வச்சுக்கலாம். இது வந்து சர்வ் சட்டின்னு சொல்லுவாங்க. அரிசி ஊற எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 காய் கொத்து 3 இது இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு வாஷ் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப பளபளன்னு இருக்கும். இதுவும் அதே தான். பாலிஷ்லாம் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாஷ் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு தேவை இது யாருக்கும் பாலிஷ் பண்ணி தரணுன்னா அவுட்டர் பாலிஷ் மட்டும் பண்ணி கொடுக்கலாம். உள்ளே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு சொம்பு. இது வந்து இது நல்லா ஃப்ரெஷ் பீஸ் தான். நல்லா லாக்கு நல்லாயிருக்கு. மூடியோட ஒரு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியாக இருக்கும். எல்லா பொருளுமே ரொம்ப கண்டிஷன் நான் பார்த்து தான் எடுக்கிறேன். அங்கே வந்து ரொம்ப அரிதாக இருக்குது ப்ராடக்ட் கிடைக்கிறது. சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 100 ப்ராடக்ட் 50 ப்ராடக்ட் எடுக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே எடுக்கிறது 10 ப்ராடக்ட் தான் நம்மளால் எடுக்க முடியுது. ஏன்னா எடுக்கிறது எல்லாமே சேல்ஸ் ஆகிறதில்ல. யூனிக்காக இருக்கிறது தான் வாங்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸ்க்ரீனில்